1979, 80 வாக்குல இந்த சென்செக்ஸ் வந்து ₹100 இண்டெக்ஸ் வேல்யூல ஸ்டார்ட் ஆச்சுங்க. இன்னைக்கு தேதிக்கு சென்செக்ஸோட இது பார்த்தீங்கன்னா 73,000. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15% வந்து கன்சிஸ்டன்ட்டா வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கு. பிளஸ் வந்து அந்த சென்செக்ஸ்ல இருக்க 30 ஸ்டாக்ஸ் குடுத்திருக்க டிவிடெண்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணீங்கன்னா, ஒரு 2% வரும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 17% ஆஃப் ரிட்டர்ன் வந்து இத்தனை வருஷமா கன்சிஸ்டன்ட்டா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி இன்ஃபர்மேஷன் லைக் கார்கில் வார் ஆகட்டும், பிரைம் மினிஸ்டர் அசாசினேஷன், ஒரு இந்த வார்லாம் வருது இல்லையா? ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி எனி நேச்சுரல் கெலாமிட்டிஸ், ஜியோகிராபிக்கல் டென்ஷன் எல்லாத்தையும் தாண்டி ஒரு கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டே இருக்கு. எத்தனையோ எலக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாரி ஒரு கன்சிஸ்டன்ட்டா ஒரு ரிட்டர்ன்ஸ் வருது. ஒரு போர்ட்டல் இருக்கு இல்லீங்களா? ஸோ இத நம்ம எப்படி யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்டின்னா, உங்க உங்க பசங்களுக்கு நீங்க வந்து அ ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்றீங்க. ஸ்கூல் ஃபீன்னு கட்டுறீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு 75,000 ஆனுவல் ஃபீ நீங்க குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல அ மந்த்லி டிவைட் பண்ணி பார்த்தா ஒரு ₹6,250 வருங்க. இந்த ₹6,250ல நீங்க ஜஸ்ட் ஒரு 10% ₹625 மந்த்லி எஸ்ஐபி ஒரு 15% குடுக்குற இண்டெக்ஸ் ஃபண்ட்லயோ, இடிஎஃப்லயோ இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் இடிஎஃப் நீங்க இன்வெஸ்ட் பண்றப்போ, அதுல ஒரு டாப் அப் பிளான் ஆட் பண்ணீங்க. ஒரு ₹55க்கு வந்து நீங்க எவ்ரி இயர் வந்து டாப் அப் பண்ணிட்டே போணும். ஸோ வந்து 625 பிளஸ் ஒரு 55. ஸோ ₹680 நெக்ஸ்ட் இயர்ல இருந்து எவ்ரி மந்த் பண்ணணும். ஸோ இந்த மாரி ரொட்டேட் எவ்ரி இயர் வந்து நீங்க ஒரு டாப் அப் பண்ணிட்டே போகணும். ஸோ தட் வந்து என்னன்னா, நீங்க 75,000 நம்ம ரஃப்பா எடுத்துக்கிட்டோம். ஒரு வருஷத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்க்கு ஒரு குழந்தைக்கு செலவு பண்றீங்க அப்படின்னா, நீங்க 12 இயர்ஸ்க்கு வந்து நீங்க அதே 75 நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆ ரஃப்லி வந்து ஒரு 9 லேக்ஸ் நீங்க வந்து பே பண்ணியிருப்பீங்க. ஸ்கூல் எஜுகேஷனுக்காக மட்டும் குழந்தைகளுக்கு நீங்க செலவு பண்ணியிருப்பீங்க. இந்த எஸ்ஐபி நீங்க பண்ணதுல உங்களுக்கு வர ரிட்டர்ன் எவ்வளோ தெரியுங்களா? நீங்க இன்வெஸ்ட் 2.55 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அந்த 12 இயர்ஸ்ல. உங்களுக்கு மெச்சூரிட்டி வேல்யூ வந்து ஒரு 11.68 லேக்ஸ் வரும். கெயின் பார்த்தீங்கன்னா 9.12 லேக்ஸ். ஸோ தட் நீங்க என்ன செலவு பண்ணீங்களோ ஸ்கூல் ஃபீ, அத வந்து ஒரு 10% நீங்க வந்து இன்வெஸ்ட் ஒரு கன்சிஸ்டன்ட்டா பண்ணதுனால, அந்த செலவு பண்ணதே நீங்க திரும்ப எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங். ஸோ எல்லாரும் எ சம்பாரிக்கிறதுல ஆர்வமா இருப்பாங்க. ஆனா, அது எப்படி வைஸா வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி ரிட்டர்ன் எடுக்கலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோல நான் அத உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். தேங்க்ஸ்.